பூஸ்டர், சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஃபுட் சப்ளிமெண்ட். 3 நாள்ல சுகர் லெவல் முழுசா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். வணக்கம். நிறைய அரசியல் களத்துல பல பேசுபொருள்கள் இருந்துகிட்டே இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் வந்து கடந்த ஓரிரண்டு மாதமாக வந்து பாத்தீங்கன்னாக்கா சுத்தி வரக்கூடிய விஷயம் வந்து இந்த அப்பா மகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை பாமகவுல. அந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? இவங்க 2 பேருக்குள்ள அந்த சண்டை வந்து முத்தி போச்சு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. ஆனா இப்ப வந்து அன்புமணி அவர்கள் வந்து எங்களுடைய பிரச்சனைக்கு முக்கிய காரணம் திமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க அந்த சண்டைய? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பப்ளிக்ல இருக்கிறவங்க வந்து ஒரு அரசியல் எஸ்பெஷலி இந்த மாதிரி வந்து ரொம்ப சில்லறத்தனமா நடந்துக்கிறதே ஒரு மக்கள் மத்தியில வந்து இது ஒரு நல்ல இது கிடையாது. அதுவும் படிச்சவங்க படிக்காதவங்க வந்துட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி ஏதோ சண்டை போட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு படிச்ச அதுவும் தலைவர்களா இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு கீழ் மட்டத்துக்கு போற அளவுக்கு தட் இஸ் டாக்டர் ராம்தாஸ் என்ன சொல்றாரு, அன்புமணி வந்து அவங்க அம்மாவை பாட்டில் வச்சு அடிச்சான், இது பண்ணா அது பண்ணா, நிறைய நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம், இதெல்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு அப்போ இந்த அன்புமணிக்கு வந்து தான் ஒரு பப்ளிக்ல இருக்கும்போது அதுவும் இல்லாம அவர் ஒரு மந்திரி, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்துட்டு இந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடந்துக்கிட்டு அதுவும் ஒரு வெளியே வர்ற அளவுக்கு இது வந்துட்டு ஒரு லைக் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க வாஷிங் லினன் இன் பப்ளிக், டர்ட்டி லினன் இன் பப்ளிக்னா நம்ம வீட்டு சண்டையை வெளியே கொண்டு வந்து இவங்க அசிங்கத்தனமா பேசுறாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி டாக்டர் ராம்தாஸ் இன்னொரு ஒய்ஃபை வச்சுட்டு ஒய்ஃபோ இல்லாட்டி அவங்க இன்னொரு வீடு வச்சிருக்காங்க, அதுக்காக அந்த சொத்து பிரச்சனைக்காக இங்க சண்டை நடக்குதுன்னு ஒரு பக்கம் அவங்க அவங்க இதுலயே அவங்களே பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, சௌமியா வந்துட்டு மாமனாரை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இதெல்லாம் ஏன் முதல்லயே அவங்களுக்கு தெரியலையா? ஓகே. அப்போ வந்துட்டு இவங்க நீங்க அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுற பேச்செல்லாம் கடைசிக்கு என்னன்னா, அப்பாவுக்கு வந்துட்டு பிஜேபி அலையன்ஸ் அவருக்கு இஷ்டம் இல்லை, பையனுக்கு வந்து பிஜேபி அலையன்ஸ்ல போனோன்னா ஒரு ராஜ்யசபா சீட் எடுத்துட்டு ஒரு மந்திரி ஆகணும், இன்னும் 4 வருஷம் இருக்குது பிஜேபிக்கு இது அந்த டென்யூர். அது வந்து அவனும் இது என்ன சொல்றது, எல்லாருமே சுயநலம் தான். அப்போ வந்து இவங்க யாருன்னா ஒருத்தர் மக்கள் பிரச்சனைகளை பேசினாங்களா? கிடையாது. எல்லாருமே அவங்களோட இது சீட்டு அலையன்ஸு, ஒரு சிலர் எவ்வளோ பொட்டி வருது, எவ்வளோ சீட்டு பேசினா அந்த சீட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுப்பாங்க, அதுதான் அவங்க எல்லாம் கவலைப்பட்டாங்க. இப்போ நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. தட் இஸ் நடுத்தர மக்கள் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரமே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் விலைவாசி எவ்வளோ இதாக மோசமாக இருக்குது. ஊழல் ஒரு பக்கம் வந்து பேயாட்டம் தலையை விரித்து ஆடிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஜாப் வேலை இல்லாமல் வேலை திண்டாட்டம் அவங்களுக்கு இருக்குது. அப்படி இதெல்லாம் இருக்கும்போது இந்த அரசியல் தலைவர்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு கொச்சைத்தனமா ஒரு பொது இடத்துல வந்து இப்படி ஒருத்தரும் வந்துட்டு அசிங்கமா பேசிக்கிறது வந்து ஒரு நல்ல உதாரணம் கிடையாது, நல்லதுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் என்ன இந்த பிரச்சனைன்னு கடைசியில பார்த்தா ஐதர் பணம், பதவி, கடைசியில யாரோட அலைன்ஸ், இதுக்குதான் இந்த பிரச்சனை போயிடுச்சு. குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஈகோ கிளாஷ் பிளஸ் ஈகோ கூட கிடையாது. தட் இஸ் இது வந்து பேசப்படுது, நீங்களும் நாமளும் பார்க்கல. ஓகே. என்ன சொல்றாங்க, அந்த மிஸ்டர் டாக்டர் ராம்தாஸ்க்கு இன்னொரு லேடி வச்சுட்டு இருக்காங்க, அந்த லேடியால பிரச்சனை வருது, சொத்தெல்லாம் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் போயிருக்குது, அதுக்காக இங்க சண்டை. ஒரு பக்கம் வந்து அன்புமணி அப்படி பேசியிருக்கூடாது, நீ உனக்கு வயசு ஆயிடுச்சுல உனக்கு எதுன்னு சொல்லி, அது தப்பு. என்னதான் இருந்தாலும் டாக்டர் ராம்தாஸ் நம்மளுக்கு பர்சனலாக பிடிக்குதோ பிடிக்கல அது வேற விஷயம். ஆனால் அந்த கட்சி அந்த ஸ்தாபனத்தை வந்து உருவாக்குனது அவர் தான். அதனால அந்த ஒரு இது இருக்கணும். அவங்க அப்பாவுக்கே இந்த பையன் வந்துட்டு நன்றி கெட்டத்தனமா நடந்தா மக்களுக்கு என்ன செய்வார், மக்களை பத்தி என்ன நினைப்பார்? அப்ப தனக்கு தான் பதவி தான் இது அதுதான் முக்கியம், தன்னோட அந்த பணம் எப்படி நம்ம அபகரிக்கணும். அப்போ வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் மக்கள் பற்று என்ன இருக்குதுன்னா இதெல்லாம் கேள்விக்குறி. இது மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து டிஜிட்டல் அண்ட் சோஷியல் மீடியால இதெல்லாம் வெளியே வருது. இது வந்து அவங்களுக்கு தான் அசிங்கம். அன்புமணி மன்னிப்பு கேட்டார், எதுக்காக மன்னிப்பு கேட்டார்? அப்ப இதுமே ஒரு இது என்ன அப்படின்னா, நீங்கெல்லாம் வந்துட்டு பச்சோந்தீங்களா, நினைச்ச மாதிரி பேசுறது, அதுக்கப்புறம் சடனா இது வந்துட்டு மக்கள் மத்தியில இது வந்து நல்லதுக்கு இல்லை. திஸ் இஸ் நாட் அ குட் ட்ரெண்ட். மேடையில மன்னிப்பு கேட்கறாரு, ஏன் நேர்ல போய் கேட்கலன்னு அவங்க தரப்புல இருந்து கேட்கறாங்க. ஆமா, அதுவும் தப்பு தானுங்க. இப்போ வந்துட்டு
அன்னைக்கு நேர்ல தானே போயிருக்காரு இந்த இந்த குருமூர்த்தி போனப்போ. அப்ப அங்க உள்ளார என்ன ஆச்சுன்னு யாருக்குமே நிஜமா இதெல்லாம் யூகத்துலதான் எல்லாரும் பேசுறாங்க. ஆனா உண்மை என்ன நடந்ததுன்னு வெளியே வரல. ஏன்னா இந்த சைதை துரைசாமி என்ன சொல்றாரு, இல்ல நட்பின் காரணத்தால் நாங்க போனோம், எனக்கு அவருக்கு தெரியும். அதே மாதிரி எஸ் குருமூர்த்தி எல்லாம் இவங்க எல்லாம் எவ்வளவு வருஷமா நட்பா இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இதே ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்திருந்தா சைதை துரைசாமி நட்பின் காரணமா போயிருப்பாரா? அப்ப இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன சுயநலம் தானே. அப்ப வந்து இவங்க எல்லாம் பிஜேபிக்கு சாதகமா பண்றதுக்கு இந்த அலையன்ஸ் இது என்ன சொல்றது ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் இவங்க எல்லாம் வந்துட்டு போயிருக்கிறாங்க தவிர்த்து யாருமே நட்பு இதெல்லாம் சொல்றதுக்கு அது வந்து ஒரு நம்புற மாதிரி தெரியல இதெல்லாம். ஓகே, அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை நடக்குது, இல்ல கட்சியினுடைய தலைவருக்கும் நிறுவன தலைவருக்கும் சண்டை நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். இதற்கிடையில திமுக வந்து தலையிடுதுன்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றதை எப்படி பாக்குறீங்க? அன்புமணி சொல்றாரு தலையிடுதுன்னு சொல்லிட்டு, ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு இது ஒரு அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? இது இப்ப சடனா தானே சொல்றாரு. இப்ப வெளி உலகம் என்ன பேசுது, இது அமித்ஷாவின் சூழ்ச்சி அது இது நம்பலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கும் கொஞ்சம் அரசியல் கனெக்ஷன்ஸ் இருக்குது நல்லவே. அதுல பிஜேபியில இருக்கும் தரப்புல இருக்கவங்களோ இல்ல RSSல அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்க பாதி கட்சியிலையும் நாங்க சாவடிச்சிருவோம், நாங்க டேக் ஓவர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களோட அஜெண்டா. தட் இஸ் நாட் ஃபார் 2026 கிடையாது, பட் ஃபார் 2031 லாங் டேர்ம் பிளான். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பலிக்கடை யாருன்னா அதிமுக. ஏன்னா எல்லாருமே ஊழல் பண்ணி அந்த ஊழல் பட்டியல் இவங்க கிட்ட இருக்குது. அதெல்லாம் அதை வச்சு இவங்களை மிரட்டுறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த ஊழலை வச்சு இவங்க எல்லாத்தையும் அந்த காலத்துல இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணா, பிரிட்டிஷ் இந்த மாதிரி டிவைட் அண்ட் ரூல் பிரிச்சு நம்ம வந்து ஆளலாம். ஆமா, அப்போ வந்து அதுதான் இவங்க எல்லாம் பிஜேபியை பொறுத்தவரையில அதுதான் அவங்களோட சூழ்ச்சி. அப்போ வந்து அதுல வந்து அன்புமணிக்கு என்னன்னா தான் ஒரு மந்திரி ஆகணும் சென்ட்ரல்ல, இல்லாட்டி அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு MP சீட் இது பண்ணணும். அப்போ வந்துட்டு இந்த மன்னிப்பு கேட்கறதெல்லாம் எது, அதுவும் சுயநலம் தான். மனசார நீ ஃபீல் பண்ணி செய்யறியா? அப்ப நீ இதெல்லாம் பேசி இருப்பியா? யாரு உன் சொந்த அப்பா தானே. அப்ப இவ்வளவு கேவலமா ஒருத்தர் பேசலாமா? நாளைக்கு நீ மக்களை பத்தி என்ன பேச, நீ மக்களுக்கு என்ன செய்வ? நீயுமே ஒரு ஊழல்வாதி தான், உனக்குமே ஒரு CBI கேஸ் இருக்குது. அதை மூடி மறைக்கிறதுக்கும் நீ வந்து பிஜேபியோட சரண்டர் ஆகி போயிட்டு இருக்கு. அப்ப முக்காவாசி பேர் இப்ப இந்த அதிமுக ஆகட்டும் சரி, மற்ற கட்சிகளும் சரி, எல்லாரும் ஊழல் இருக்கவங்களாம் அந்த பிஜேபி சைட்ல போய் சல்யூட் அடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்டே கிடையாது. ஆனா எந்த ஒரு கட்சியும் பிஜேபியோட, இது நான் தமிழ்நாட்டை பத்தி தான் நான் மெயினா பேசுறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு கட்சி பிஜேபியோட அலைன்ஸ் போட்டாங்களோ அவங்களோட ஃபியூச்சர் ஃபினிஷ்ட், ஜீரோ, சூன்யமாயிடும். இது நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் மகாராஷ்டிராவில் ஆச்சு, சிவசேனாவை பொறுத்த வரையிலும் அதே மாதிரி இப்போ நிதிஷும் கூட ஆல் ஆஃப் தெம் அடிமை தான், யாருமே ஒன்றும் இது இல்லை. அப்போ யாரெல்லாம் பிஜேபியோட அலைன்ஸ் போடுறாங்களோ அந்த கட்சிகள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களே முழுங்கிடுறாங்க. ஆமா, முழுங்கிடுது பிஜேபி, அவங்கள முழுங்கிடுது. அப்போ வந்து இது வந்துட்டு ஒரு நல்ல ட்ரெண்டான ஒரு அறிவில் உள்ள ஒரு தலைவர் வந்து அவங்களோட போய் அலைன்ஸ் போட மாட்டாங்க. அப்ப வந்து எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது, அந்த அஜெண்டாக்காக தான் போறாங்க தவிர்த்துட்டு இந்த இதால மக்களுக்கு எதனா நலன் கிடைக்குமானா கிடையாது. இந்த புள்ளியில தான் அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கும், ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும். எது இல்ல, ராமதாஸ் இஸ் அகேன்ஸ்ட் பிஜேபி அலைன்ஸ். அவர் வந்து DMK அலைன்ஸோட தான் போகணும்னு சொல்லிட்டு அவரு ஓப்பனாவே பேசியிருக்காரு. ஓகே, ஆகியால அதை ஒன்றும் மூடி மறைவே கிடையாது, இது ஓப்பன், இது ஒன்றும் நம்ம எதுவும் யூகிக்கவும் வேண்டாம். ஆனா வந்துட்டு அவங்க அப்பா மகனுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா அன்புமணியை பொறுத்தவரை தனக்கு ஒரு CBI கேஸ் இருக்கு, உங்களுக்கு வேணுமே தெரியும். அந்த ஹெல்த் மினிஸ்டருக்கு மருத்துவமனைகள் அவங்க கொடுத்த இது இந்த சாங்ஷன்ஸ் மெடிக்கல் காலேஜஸ், அப்போ அந்த MCI சேர்மனோட சூழ்ச்சி பண்ணி ஊழல் பண்ணியிருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் அந்த ஆளுக்கு ஒரு என்ன சொல்றாங்க, இந்த டேகு கழுத்து மேல கத்தி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அகையில எல்லாருமே அவங்களோட சுயநலத்துக்கு தான் நினைக்கிறாங்க அரசியலோட இது. பட் மக்களை பத்தி நினைச்சாங்களோ இல்ல நாட்டை பத்தி நினைச்சாங்களோ யாருமே கிடையாது. எங்களுடைய அப்பா வந்து, அதாவது எங்களுடைய தலைவர் ஐயா அவர்கள் வந்து குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு மேடையில பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் வந்து இது வரைக்கும் எமோஷனல் ஆகி நம்ம பார்த்ததே கிடையாது அரசியல் இடத்துல, தேம்பி அழுறாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் வந்து அவர் பேச்சு இவர் கேட்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதையெல்லாம் மீறி வந்துட்டு இவர் ஒரு பக்கம் பொதுக்குழு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு, எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த அப்பா மகனுக்கு இடையிலையும் பாக்குறீங்க, ஒரு தலைவராகவும் ஒரு நிறுவன தலைவராக இன்னும் மதிச்சிருக்கலாமோ கொஞ்சம் அப்படின்னு ஏதாவது தோணுதா உங்களுக்கு? இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து அந்த அவங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கவே இல்லை. ஏன்னா
என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு அன்புமணி வந்து தன்னோட வாழ்வு எல்லாமே அவங்க அப்பாவால தான். 35 வயசுல எந்த இது 30 சின்ன வயசுலயே அமைச்சர் ஆயிருக்காரு. பிளஸ் வந்து இவ்வளவு இந்த வாழ்வாதாரமே அவங்க அப்பா அமைச்சு கொடுத்தாரு. அந்த ஒரு நன்றி கடனே இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு அரசியல் தலைவர்னு சொன்னா எந்த அரசியல் கட்சியில இந்த மாதிரி பேசினா, இப்போ ஜெயலலிதா அவங்களோ இல்லாட்டி கலைஞர் அவங்களோ இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவங்க கட்சியில பேசினா உடனே வெளியே அனுப்புவாங்க. அவர் ஏதோ இவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருந்திருக்காரு என்ன மகன் சொல்லி, அந்த ஒரு உறவால் அந்த ஒரு உறவு இருந்திருக்காட்டி கண்டிப்பா வந்து அன்னைக்கே ராமதாஸ் தூக்கி வெளியே போட்டிருப்பாரு இல்லையா. அப்ப வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய இதே கிடையாது. இது வந்துட்டு அன்புமணிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு படிச்ச மனுஷனா இருந்துட்டு இந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசுறதோ இல்லாட்டி செய்யறதோ வந்து நல்லதுக்கு இல்லை. நீங்க ஒரு அட்வொகேட்ன்றதால இந்த பார்வையில கேக்குறேன். என்னன்னாக்கா ஒரு பக்கம் அவர் வந்து எல்லாரும் நீக்கிக்கிட்டு இருக்காரு, கட்சியில இருந்து எல்லாரையும் நீக்கிக்கிட்டு இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி இன்னும் அன்புமணியை மட்டும் நீக்கல கட்சியில. ஒரு பக்கம் இவர் வந்துட்டு எல்லோரும் கட்சியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரா போயிட்டு ஒவ்வொரு மாவட்டமா கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு அட்வொகேட்டா பார்க்கும்போது அந்த கட்சியினுடைய பைலாவை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் வந்துட்டு நிறுவனர் அவர்களுக்கு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு என்ன தோணுது, இது கடைசியில எங்க போய் முடியும் இது அதிகாரம்? இது see whatever is the bylaw will always definitely bylaws தான் will stand good. ஓகே, அப்ப அவங்க கட்சியில என்ன பைலாவோ நம்மளுக்கு தெரியாது. நான் படிச்சது இல்ல, so I don't know. நான் அதை பத்தி பேச முடியாது. பட் இன் கேஸ் the bylaw says that வந்துட்டு அவர் பிரசிடென்டா இல்லாட்டி பொதுச் செயலாளர் என்ன போஸ்டா இருக்கிறாரோ, தட் இஸ் பெரியவர் டாக்டர் ராமதாஸ் நிறுவனர், அது வந்து கண்டிப்பா அதுபடிதான் செய்யணும். பட் அதுதான் சொல்றேன், அங்க என்ன அந்த இதுன்னா அந்த அப்பா மகன் உறவுல ஏதோ ஒரு இமோஷன் கண்டிப்பா வரும். நிஜமாவே அவர் வந்து வேற யாரும் அப்படி பேசியிருந்தா கம்னு இருந்திருப்பாரா? இருந்திருக்க மாட்டார். அப்ப வந்துட்டு இது எல்லாமே அதான் நான் சொல்றேன், எல்லாருமே சுயநலம். ஆனா அவர் வயசுக்கு இந்த அன்புமணி இப்படி பண்ணிருக்க வேண்டாம். இவ்வளவு தூரம் எக்ஸ்டென்ஷனா பண்ணிருக்க வேண்டாம். இவ்வளவு வெளியே இவ்வளவு உலகத்துல வந்து அவ்வளவு அசிங்கமா ஒரு இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நீங்க வந்து உருவாக்கி இட்டுட்டு அப்ப உங்க மக்கள் எவ்வளவு பேர் உங்களை நம்பி அந்த கட்சிக்காக எவ்வளவு வருஷம் உழைப்பு, அந்த உழைப்பெல்லாம் போகுது இல்ல, அதெல்லாம் வேஸ்ட் தானே. அப்ப வந்து அதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்கன்னா கிடையாது. அவங்களுடைய சொந்த அக்கா பையன் முகுந்தன் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. ஒரு மைக்கெல்லாம் தூக்கி அவர் வீசி எறிஞ்சாரு. இவருமே வாரிசு தான். அப்ப இன்னொரு ஆளை கூட்டு வராதீங்க அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? எல்லாம் பொறாம தானுங்க. இப்ப எந்த வீட்டுல இப்ப வந்துட்டு இப்ப சொத்து இதெல்லாம் கடைசிக்கு பாத்தீங்கன்னா அந்த பதவி கூட ஒரு சொத்து மாதிரி தான். ஏன்னா அதால உங்களுக்கு ஒரு நிறுவன இது உங்களுக்கு அந்த இது கிடைக்குது, அத்தாரிட்டி, அதை ரூல் பண்றீங்க. அப்ப நம்ம கையை விட்டு போகுதுன்னு சொல்லும் போது அதுல எவ்வளவு பணம் இருக்கும் அந்த ட்ரஸ்ட்ல இதெல்லாம். அப்ப வந்து இது எல்லாமே என்ன கடைசிக்குன்னா நான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேராசை சொல்லுவாங்க. பேராசை பெரு நஷ்டம் சொல்லுவாங்க. அதில் இதெல்லாம் வந்து பேராசை கட்சியில வந்து அசிங்கமா போகுது. ஏன்னா இதுவும் வாரிசு, அந்த பையனும் வாரிசு, அவன் பேரன் இது மகன். அப்ப வந்துட்டு எப்படி என்ன சட்டத்துல எழுதி வச்சிருக்குதா, தட் இஸ் ஆண் பிள்ளைக்கு தான் பண்ணணும் இல்லாட்டி பெண் குழந்தைங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னா அப்படிலாம் எந்த சட்டமும் கிடையாது. ஆனா அவங்க பைலாஸ் என்ன இருக்குதோ அவங்க இல்ல கண்டிப்பா ஃபேமிலி பத்தி பைலாஸ்ல என்னைக்கும் வராது. ஒரு நிறுவனம் அதோட இது பைலாஸ் இருக்கும், அது பார்ட்டிஸ்ல. அப்படி இருக்கும்போது அந்த பைலாஸ் படி தான் அவங்க பண்ணணும். பட் அவங்க அது செய்யறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் அது தெரியும். ஏன்னா நம்ம வந்து அவங்க பைலாஸ் படிக்கல. சகையில் நம்ம அதை பத்தி கமெண்ட் அடிக்கிறது நம்மளுக்கு ரைட்டா இல்லையா எனக்கு தெரியாது. ஒரு கட்டத்துல வந்துட்டு இந்த பிரச்சனை பெருசாயிட்டே போது ராமதாஸ் அவர்கள் இறங்கி வந்து இந்த ஒரு வருஷம் மட்டும் நான் தலைவரா இருந்துக்கிறேன், இந்த கட்சிக்கு நான் முடிவுகள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எதுக்குமே அவர் பிடி கொடுக்குற மாதிரி தெரியல அன்புமணி அவர்கள். ராமதாஸ் முற்றிலுமா விலகிடணும், அவர் ஆரம்பிச்ச கட்சி விட்டு வெளியே போயிடணும்னு நினைக்கிறாரா அன்புமணி? மொத்தமா நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கணும். நீங்க பார்த்த பார்வை வரைக்கும் இல்ல, நான் பார்த்த பார்வைக்கு மட்டும் லைக் போத் அன்புமணி அண்ட் ஐ திங்க் ஈவன் ஹிஸ் வைஃப், அவங்க வைஃப் கூட கொஞ்சம் இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு இடத்துல ஏன்னா டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு அந்த மருமக அடிச்சிருச்சு அவரன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு, என்ன இது பண்ணிருக்கு. அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்குது. என்னது இது வந்து ஒரு நான் சொல்ற மாதிரி பீனிங்ல சொன்ன மாதிரி படிச்சு அவங்களுக்கு இது ஒரு நாகரீகமா தெரியல. இது வந்து இந்த அளவுக்கு கீழ்த்தனமா பண்ணியிருக்க வேண்டாம், இவ்வளவு அசிங்கமா. ஈவன் அன்புமணிக்கு வந்து இதென்னா லைக் நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜ் உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்பாங்க. ஓகே, அப்ப வந்து இந்த பார்ட்டியை நிறுவனிச்சவரையே நீங்க இப்படி பேசுறீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்ப வந்து மோடி பண்றாரு பாருங்க, நம்ம அத்வானியை பண்ணாரு. அன்றைக்கு வந்து அந்த பிஜேபி கட்சி யாரால மெயினா டெவலப் ஆச்சு, வாஜ்பாய் அண்ட் அத்வானி. பட் அதே அத்வானியை 2014 ஒரு சைட் லைன் பண்ணிட்டாங்க. ஓகே, அதே மாதிரிதான் இப்போ வந்து அந்த வயசு ஆன உடனே அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு இது வருது,
இவங்க ஓல்டு தானே, இவங்களை தொட்டி விடலாம், இவங்களால என்ன கையால் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் வந்துடுது இந்த சின்ன வயசு லீடர்ஸ்க்கு. இது வந்து நல்ல ஒரு ட்ரெண்டு கிடையாது. ஓகே. இந்த போக்கு அப்படியே நீடிச்சுச்சுனாக்கா பாமகவுடைய எதிர்கால அரசியல் களத்துல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ரொம்ப நாளா அரசியலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதிமுகவை பொறுத்தவரையிலும் அந்த அதிமுகவில் இருக்க ஒரு தலைவருக்கும் முதுகெலும்பு கிடையாது. இப்போ நீங்க வந்துட்டு டிஎம்கேல இருந்து அவங்க லீகல் விங் இஸ் அ ஸ்ட்ராங் விங். நம்ம எப்பவும் பார்க்கணும், இந்தியாவில் இருக்க கட்சிகளிலேயே திமுக ஒண்ணுதான் வந்துட்டு அவங்க அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களுக்கு அமைப்பு, அவங்களோட புரோட்டோகால் பிளஸ் அவங்களோட இந்த லீகல் விங்கு ஒவ்வொன்றுமே நல்ல அவங்க அமைப்புகள். இது நம்மளுக்கு அந்த கட்சியை பிடிக்குதோ இல்லையோ அது வேற விஷயம். பட் வந்து ஒன்று நல்லது இருந்தால் நம்ம அதை நல்லதாகவே எடுத்துக்கணும், நல்லதாகவும் பேசணும், எல்லாமே குறையா சொல்லக்கூடாது. அப்போ வந்து அது ஒரு ஸ்ட்ராங் இது, அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் இருக்குது. பட் அதிமுகவை பொறுத்தவரை அது கிடையாது. அந்த லீடர்ஸ்க்குமே யாருமே முதுகெலும்பு இருக்கிற அவங்க யாருமே லீடர்ஸ்ன்னு கூப்பிடுறதுக்கு கூட தகுதியற்றவர்கள். அப்போ வந்துட்டு இது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. பிஜேபியை பொறுத்தவரை இட்ஸ் ஈஸி ஜாப். தட் இஸ் பாமக உடைச்சிட்டாங்க, இப்போ இவங்க உடைச்சாச்சு, இப்போ அவங்க ஆல்மோஸ்ட் ரோட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதிமுகவும் அதே ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்கு டிஎம்கே வருது. பட் டிஎம்கே as a பார்ட்டி இஸ் வெரி ஸ்ட்ராங். ஆனால் இப்போ இருக்கும் மந்திரிகள் எல்லாருமே கொஸ்டின் மார்க்ல இருக்காங்க. அமித்ஷா வந்துட்டு இந்த மாதிரி எடப்பாடி அவர்களும் அவங்களும் சேர்ந்து இந்த மாதிரி கூட்டணி எங்களுக்கு உருவாயிருக்கு அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய இலக்கு வந்துட்டு எல்லா கட்சியும் கொண்டு வரணும், திமுகவுக்கு எதிராக வந்துட்டு ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ பாமகக்குள்ள இப்படி ஒரு பிளவு இருக்கு, அதுக்கு காரணம் வந்து பிஜேபின்ற மாதிரி நீங்கள் உட்பட நிறைய பேர் வந்து பேசுறாங்க. அப்ப எப்படி யார்கிட்ட பேசுவாங்க, எப்படி அதை கொண்டு வந்து இணைப்பாங்க? பாமகன்ற கட்சியை வந்துட்டு எப்படி யார்கிட்ட பேசி கூட்டணியா இணைக்க முடியும்? அந்த சாத்திய தமிழ் நீங்கள் பாருங்க, இப்போ இன்னிலிருந்து எலெக்ஷன் பார்க்கலாம். வில் கீப் இட் ஏப்ரல் 2026 இல்லையா? ஏப்ரல் 2026 ஒரு ஆல்மோஸ்ட் 10 மாதம் இருக்கு. இந்த 10 மாசத்துல 1000 நடக்கலாம். ஓகே, நான் ரெகுலராகவே சொல்லிட்டு உங்கள் சேனலில் எல்லாத்துலேயும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். எவ்வளோ தலைவர்கள் உயிரோடு இருக்க போகிறாங்க, எவ்வளோ தலைவர்கள் எவ்வளோ அலைன்சஸ் ஒன்றா இருக்க போகுது, என்ன நடக்க போகுது நாளைக்குன்னு தெரியாது. இப்போ 2 மாதம் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இது பிஜேபி அலைன்ஸ் போட்ட உடனே இப்போ வந்து ஒரு போன வாரத்தில் அங்கேயுமே கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. தட் இஸ் இந்த மதுரையில். இதுவே தொடருமான்னு டவுட் இருக்கு. இதே தொடராது. என்னோட ப்ரெடிக்ஷன் படி கண்டிப்பா இது ஏதோ ஒரு காலகட்டத்துல இதாயிடும். அப்ப வந்து அதிமுகவே 2ஆ பிளவு ஆறதுக்கு இருக்கு. ஏன்னா எதுக்கு யாரு சைதை துரைசாமி வந்துட்டு ஒரு 1 கோடி மக்கள் தன் பின்னால போறது மாதிரியோ இல்லாட்டி ஒரு பெரிய தலைவரானா கிடையாது. தான் வந்து அந்த சைதா பெட்ல எவ்வளவு தடவை ஜெயிச்சிருக்காரு, த்ரூ அவுட் ஜெயிச்சிருக்காரா? கிடையாது, அவருமே தோத்துருக்காரு. அப்ப நீங்க என்ன பேசுறீங்க உங்க பேட்டியில? நாங்க வந்து எங்க தலைவர் வழியில போறோம், நாங்க வந்து ஊழலற்ற ஆட்சி கொடுக்கறோம்னா இதெல்லாம் வந்துட்டு யாருமே எந்த மக்களும் நம்ப போடல. அவங்க கட்சிக்காரங்களே சீச்சின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ வந்து இவங்கெல்லாம் யாருக்கு பேசுறாங்கன்னா அவங்களாம் மக்கள் எல்லாரும் முட்டாள்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. இன்னைக்கு வந்து மக்களும் எல்லாம் படிக்கிறாங்க, பார்க்குறாங்க, பழைய வீடியோஸ் வருது, நம்மளோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்றாங்க, எல்லாமே இருக்குது. அப்போ வந்து எவ்வளோ பேர் நிஜமாவே மக்களுக்காகவோ இல்லை நாட்டுக்காக சேவை பண்ணியிருக்காங்களோ இதில் வந்து 100ல் 1 எடுக்கணும்னா ரொம்ப ரேர், அதுவுமே இல்லை. அப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் இன்னைக்கு அரசியல் வந்து ஊழல் பணத்துல பெரிய ஆள் ஆயிட்டு என்னமோ தான் வந்து ஒரு பெரிய தலைவர் நினைச்சாங்கன்னா இதை விட முட்டாது. ஏன்னா ஜெயலலிதாவே தோத்துருக்காங்க. 96ல நீங்க பார்த்துருக்கீங்க. அந்த அம்மாவை அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஜெயிச்சு கட்சி தோத்துருந்தாலும் கூட தப்பு கிடையாது. ஆனா அவங்களே 2 தொகுதியிலையும் தோத்தாங்க. அப்போ வந்துட்டு அப்பேற்பட்ட ஒரு லீடருக்கே இந்த சூழ்நிலைன்னா இவங்கெல்லாம் ஏமாத்துறதுக்கு இவங்களுக்குலாம் என்ன பேக்ரவுண்ட் இருக்கு? ஓகே, இந்த பிஜேபி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி சைதை துரைசாமி இன்னும் சிலர் பின்னாடி இருந்து கூட்டணி கண்டிப்பா பிஜேபி கூட்டணி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன செய்தி உண்டு. சைதை துரைசாமி தான் வெளில வந்து பேட்டியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார், பாஜக கட்டாயம் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சப்போஸ் இன்னமும் எடப்பாடி அவர்களுக்கு பிடிக்கல இந்த கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அதுக்குள்ள ஒரு சலசலப்பு வந்து நீங்க ஏதாவது ஒரு ஃபேக்ஷன் வரும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது கண்டிப்பா இது நான் எதிர்பார்க்கறது. இந்த அலைன்ஸ் கண்டிப்பா நீடிக்காது, ஏதோ ஒண்ணு நடக்கும். இது என்னோட யூகத்துல தான் நான் சொல்றேன். ஓகே, நம்ம வந்து என்ன சொல்ற காலம் பதில் சொல்லும் மாதிரி வெயிட் அண்ட் வாட்ச் மாதிரி we have to wait and see. 2024ல இந்த பிபிஎஸ்க்கு கொஞ்சம் அறிவு இருந்திருந்தால், தட் இஸ் அந்த ஆளுக்கு ரொம்ப ஈகோ. இந்த இபிஎஸ் நிஜமாவே அறிவு உள்ள ஒரு பொலிட்டிஷியனா இருந்திருந்தாருன்னா இந்த 2024ல இஃப் இஸ் அ ஸ்மார்ட் லீடர்
இந்த பிஜேபியோட நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உடனே இந்த முஸ்லீம் லீக், முஸ்லீம் இந்த ஆர்கனைசேஷன்ஸ், கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து திருமா அண்ட் ஈவன் காங்கிரஸ். எனக்கு தெரியும், ஏன்னா தேர் வாஸ் அ டைம் வந்துட்டு காங்கிரஸையும் டிஎம்கே ஒரு மாதிரி என்ன அவமதிச்சுட்டு இருந்தாங்க அவங்க லீடர்ஸ். அவங்களும் பேசியிருக்காங்க, ஏன்னா எனக்கும் கொஞ்சம் லீடர்ஸ் எல்லாம் தெரியும். அப்போ வந்து நிஜமாவே இந்த ஆளுக்கு ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது, இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாங்க இல்லையா, யாரும் வரல. இல்ல அதுதான் நான் சொல்றேன். இந்த ஆளுக்கு என்னன்னா ஒரு தெனாவெட்டு தன்னை மீறி யாரும் இல்லை, அப்படி கிடையாதுங்க. ஏன்னா நான் எப்பவும் சொல்லுவேன், அரசியல் வந்து ஒரு எறும்பும் ஒரு துரும்பும் தேவை. 90ல வந்துட்டு திமுக வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டிங்க, 168. அப்போ பிறந்தீங்களோ தெரியல. அப்போ வந்து 168 சீட்ல எம்எல்ஏவா இருந்தாங்க அவங்க. அந்த ஒரு கவர்மெண்ட்டையே வந்து எங்க கவர்மெண்ட், அப்போ நாங்கள் வந்து இந்த சென்டர்ல இருந்தோம், ஜனதா தள் நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட். அப்போ வந்து என்டிஆர் இருந்தார், கலைஞர் எல்லாமே. பட் கலைஞர் அவங்க திமுக ஒரு எம்பி கூட வரல இதில் பார்லிமெண்ட்ஸ் ஜெயில 89 இதில் அவங்க மொத்தமே தோத்தாங்க. ஓகே, அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த நான் எங்கள் கவர்மெண்ட் ஒன்லி 56 MPs. அப்படி இந்த 56 MPஸை வச்சு இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அது ரைட் ஆர் ராங் நான் சொல்ல வரல, பட் நான் தான் சொல்கிறேன், அரசியலில் ஒரு எறும்பும் ஒரு துரும்பும் தேவை இருக்கும். ஆனால் நிறைய பேர் இந்த அரசியல் கட்சிகள் அவங்க அது என்ன சொல்கிறது, அந்த அவங்க ஜெயிச்சு அவங்க தான் கவர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தெனாவெட்டு வந்தது. நம்ம என்ன தமிழ்கிட்ட பேசணும், நம்ம என்ன கீதா கிட்ட பேசணும் சொல்லி. ஆனால் அந்த தமிழால் 1000 செய்ய முடியும். நீங்கள் ஆர்டினரி ஆளாக இருக்கலாம், பட் உங்களால் ஒரு 1000 வேலை பண்ண முடியும். அப்படின்னு அந்த ஒரு இது அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை, அது எப்படி யூஸ் பண்ணணும். இந்த தமிழை வச்சு நம்ம வந்து 1000 பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இது எண்ணம் கிடையாது. என்ன தமிழ், அந்த திமிர், அந்த திமிரே ரொம்ப மெத்தனமா எடுத்துக்கிட்டாரு அவரு. இந்த எலெக்ஷனே வந்துட்டு ஈஸியா எடுத்துக்கிட்டாரு, ரொம்ப கவனம் கொடுத்திருந்தா கிடைச்சிருக்கலாம். கண்டிப்பா வந்துட்டு you could have had a better alliance, ஒரு better coalition இருந்திருக்கும். அத வந்து தானாவே கெடுத்து ஒரு 3வது அமைப்பு கிடைக்குமானா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னும் வரல. நீங்க எல்லாரும் விஜய்னு கேட்கலாம், இல்ல விஜயும் கிடையாது. விஜயுமே பிஜேபி பேக் தான், பேக்ரவுண்ட். ஓகே, இதெல்லாம் வந்து மெயினா மக்களுக்கு இவங்க கதை விட்டுட்டு இருக்கலாம். எங்களுக்கும் கொஞ்சம் இது இருக்குது, கான்டாக்ட்ஸ் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்போ வந்து விஜய் வந்து நேர்மையானவரானா நீங்கள் வச்சுட்டு இருக்கும் அந்த ஆதவ அர்ஜுனாவே ஒரு கருப்பு புள்ளி. என்னன்னா அவங்க மாமனார் யாரு, ஒரு லாட்ரி மாட்டன். எப்படி லாட்ரியில் வந்தார், கள்ள லாட்ரி சீட் அடிச்சு. அதுவும் கூட நீங்களாம் பார்த்துருப்பீங்களோ இல்லையோ, நாங்களாம் பார்த்துருக்கோம். கோயம்புத்தூர் யார் மாட்டன் எப்படி வந்தார் எல்லாத்துக்கும் தெரியும், பார்த்துருக்கோம். தட் இஸ் நாட் கேட்டிருக்கோம், இல்லை பார்த்துருக்கோம். அப்போ வந்துட்டு அந்த ஒரு பக்கபலத்தில் தான் நீ வந்திருக்க. அப்போ நீ யாரை உன் கூட வச்சுட்டு இருக்க, நீ நல்லவனை வச்சுட்டு இருக்கியா? கிடையாது. நீ பேசிக்காக நீ வந்துட்டு டாக்ஸ் கட்டல உன்னோட வண்டிக்கு, நீ போய் அதை போய் கேஸ் போட்ட. நீ ஒரு நல்ல மனிதனா, தட் இஸ் நாட் நடிகர், அதெல்லாம் நான் பேசல, சிட்டிசன் வந்துட்டு உனக்கு வந்து நீ சொல்கிற ஒரு பக்கம் நான் வந்து 200 கோடி சம்பாதிக்கிறேன், 50 கோடி அந்த 1 லட்சம் டாக்ஸ் உன்னால் கட்ட முடியல. அப்போ நீ வந்துட்டு போய் ஒரு வக்கீலை நீ என்கேஜ் பண்ணுற, அதுக்கு நீ செலவு பண்ணுற. ஆனால் டாக்ஸ் கட்டணும்னா நீ வந்து அதுக்கு ஹெசிடேட் பண்ணுற, நீ வந்து கட்டக்கூடாதுன்ட்டு இருக்கிற. அப்போ நீ எவ்வளோ யோகியமானவன்? கிடையாது. அப்போ வந்து இந்த 3வது அணி நான் சொல்லும் போது நீங்களாம் நினச்சிக்காதீங்க விஜய் கிடையாது. ஒரு நல்ல 3வது அணி வந்தானா கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு மாற்றம் வரும். ஆனால் என்ன இப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு அணி வர்றதுக்கு வந்து மறுபடியும் பணம் இதெல்லாமே தேவை. அப்போ யார் இந்த அரசியல் ஓட்டத்தில் இருக்காங்கன்னா, இந்த ஊழல் பண்ணி கொள்ளாடிச்சவங்க தான், காசு வச்சுருக்கவங்க தான் இன்னைக்கு வர முடியுது. நல்லவர்களால் வர முடியாது. ஏன்னா அவங்களால வந்து இவ்வளோ பணம் எல்லாம் செலவு பண்ணிட்டு கோடியாக ஒரு தொகுதிக்கு 100 கோடின்னு கணக்கு பேசுகிறாங்க. நீங்களே கேட்குறீங்க, நிறைய ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி இவங்க ரெடி ஆகிட்டாங்க. அது அப்போ வந்துட்டு மக்கள் எல்லாருமே அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறதில்ல. நீங்கள் இப்போவும் பார்க்கணும், தமிழ்நாட்டிலையோ எங்கேனாலும் சரி 55 to 60% தான் ஓட் போடுறாங்க. ஆவரேஜ் மேக்ஸிமம் 65 அது வந்து சர்டன் தொகுதிஸ். நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிடையாது. அப்ப நீங்க ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா ரொம்ப போனா 60 இல்ல 65 கூட வச்சுக்கலாம். அப்ப இன்னும் ஒரு 35 ஓட் போடாம இருக்காங்க. அந்த இது நம்ம ஏன் அவங்களாம் ஏன் ஓட் போடல, நல்ல கேண்டிடேட்ஸ் இல்லை, நல்ல மக்கள் வரலன்னு சொல்லி தான் ஓட் போடுறது இல்லை. அப்ப இந்த 65லயும் ஒரு ஆல்மோஸ்ட் 20% வந்து இந்த லாஸ்ட் மினிட் ஓட்டர்ஸ், நான் வந்து ஓட்டு போடணும் ஐயால போறேன், சரி ஏதோ ஒண்ணு இதுல இதுன்னு சொல்லிட்டு போய் போடுறாங்க. ஆமா, அப்ப வந்து அவங்க விரும்பி போறது இல்லை, இல்ல விரும்பி ஓட் போடல, பட் அந்த ஒரு நிர்பந்தம், நான் ஓட் போடணும்
ஐம் அ சிட்டிசன், ஐ மஸ்ட் ஓட்டுன்னு சொல்லி. இப்போதான் நம்மளுக்கு இந்த இது நோட்டா வந்திருக்குது, நன் ஆஃப் தி அபவ்னு சொல்லி. பட் அதுலேயுமே நிறைய பேர் வந்துட்டு போடுறது இல்லை அந்த நோட்டா போட ஆரம்பிச்சா there will be a change. இவங்களுக்கும் ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும், இந்த அரசியல் கட்சிகளுக்கும். எந்த மக்கள் வந்து ஓ நம்மளே எதிர்க்கிறாங்க சொல்லி. இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள், எல்லாரும் நினைக்கிறீங்களா மோடி வந்துட்டு பெரிய ஆதரவில் ஜெயிச்சு வந்திருக்காரு? கிடையாது. இப்போ நீங்கள் 2024 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா முதல் எலெக்ஷன்ல வந்து 5.5 லட்சம் மக்கள் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு வந்திருக்குது யாரு? மோடி. ஆனா இந்த தடவை 1.5 லட்சம், அதுமே போய், அதுமே மேனிப்புலேட்டட். அப்போ வந்து நீ வந்து நிறைய ரவுண்ட்ஸ், பிக் ஆல்மோஸ்ட் 20-30 ரவுண்ட்ஸ்ல நீ பேக்ல தான் இருந்த. இல்ல அப்போ வந்து அந்த 3 லட்சம் மக்கள் உன்னை எதிர்த்து இருக்காங்கன்னா, இப்போ நான் ஒரு லீடரா இருந்தேன்னா நீ என்ன சொல்ற? அந்த எலெக்ஷன்ல பிகினிங் ஆரம்பிக்கும் போது மோடியோடது 140 கோடி மக்களும் என்னை விரும்புகிறார்கள் தான் பேசுறாரு. இல்ல அது வந்து தொகுதி. பட் அவர் என்ன சொன்னார்? 140 கோடி மக்களும் என் குடும்பம் அவங்க எல்லாரும் என்னை விரும்புகிறார்கள். அது வந்து தனாவட்டி. ஏன்னா உன்னோட ஓட்டு வந்து 30 இல்ல 35%. அப்போ 65% உன்னை ரிஜெக்ட் பண்ணுது. அப்போ வந்து ஒரு நல்ல மனுஷன், ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன் வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க, அவங்க திருந்த பார்ப்பாங்க. அப்போ வந்து உன்னை 3 லட்சம் மக்கள் உன்னை நிராகரிச்சிட்டாங்க, உன்னோட தொகுதி மக்களே. அப்போ வந்து தட்ஸ் அ ஃபீட்பேக். இது வந்து மக்கள் இந்த பிஜேபி கட்சி சொல்லக்கூடாது. இது மாதிரி மோடி வந்து எல்லாரும் விரும்பின ஒரு தலைவர் அவர் தான் சொல்றதெல்லாம் வந்து பைத்தியக்காரங்க வேணா, நம்மள வேணா படிச்சு பகுத்தறிவு இருக்கவங்க இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு. அப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் தட் இஸ் இன்னும் ஒரு 30-35% ஓட் போடுறது கிடையாது. அப்போ வந்து அந்த மக்கள் யாரை எதிர்பார்க்குறாங்க? ஒரு நல்ல மாற்றம் வருமோ? பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க ஒரு போலரைசேஷன் அரசியல் பண்றாங்க. இந்துக்களை வந்து ஒன்றிணைச்சு அது ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டில் அதற்கான முயற்சி எடுக்கப்படுதா? எதிர்கட்சிகள், அதாவது குறிப்பா திமுக போன்ற கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. முருகன் மாநாடு நடத்துறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த முருகன் மாநாடு வந்து சலிச்சு போச்சு. என்னன்னா இப்போ 2021ல அதே முருகன் மாநாடு பண்ணாங்களா? இந்த முருகன் ஆமா, அது இதுல இருந்து திருத்தணியில இருந்து ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். அப்போ வந்துட்டு அந்த இதுல வந்து ஈவன் முருகன் அந்த தலைவரே அது வந்துட்டு முருகன் பேர் அது வந்து அந்த வேலை எடுத்துட்டு கிளம்புனாங்க. ஆல்மோஸ்ட் சிமிலர், வேல் யாத்திரை which is முருகன் யாத்திரை. ஓகே, வேல் யாருது? முருகனோடுது. முருகன் தான். ஓகே, அப்போ வந்து அவங்க தலைவரே முருகனா இருந்துட்டு அந்த ஆளே தோத்தாரு. ஆமா, இந்த சோகால் அண்ணாமலையெல்லாம், அதுவும் அவங்க வந்து வேற புது தொகுதியில நிக்கல, அவங்கெல்லாம் அவங்களோட ஊர் தொகுதி. இப்போ நான் வந்து 88ல நான் எலெக்ஷனுக்கு நின்னேன். ஓகே, அப்போ நான் சீட் கேட்கல. பட் எங்கள் கட்சியில் என்னை வந்து கண்டிப்பாக நிற்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஆஸ் லேடி கேண்டிடேட், அவங்க ஒரே லேடி கேண்டிடேட் இருந்தாலும் என்னை வற்புறுத்தினாங்க. அப்போ எனக்கு வந்துட்டு ஐதர் மெட்ராஸில் நான் நிற்கணும், இல்லாட்டி கோயம்புத்தூர். ஏன்னா அங்கே தான் என்னோட இது, தட் இஸ் ஐதர் நான் மெட்ராஸில் படித்து வளர்ந்தேன், இல்லாட்டி கோயம்புத்தூர் அந்த இருக்கிறது ஏரியா. பட் எனக்கு வந்து கொடுத்தது வந்து கோபிச்செட்டிப்பாளையம். எனக்கு கோபிச்செட்டிப்பாளையம் அதான் நான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். அப்போ வந்து அது வந்து செங்கோட்டையன், அதெல்லாம் அவங்களுக்கு ஜாதி, அங்கே ஜாதி ஆதிக்கம் நிறைய இருக்குது. அந்த பற்று, தட் இஸ் எங்கள் ஜாதிக்காரங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். எங்களுக்கெல்லாம் நாங்களாம் ஜாதி பற்றி பேசி வளர்ந்தது கிடையாது. எங்களுக்கு ஜாதிகள் பற்றி எனக்கு தெரியாது அந்த காலகட்டத்தில். பட் ஆனாலும் எங்கள் கட்சி போய் நின்னோம். அப்போ வந்து அப்படியும் நான் 27,000 ஓட்டு வாங்கினேன், செகண்ட் பிளேஸ் வந்தேன். ஆக்சுவலி ஐபி ரிப்போர்ட் நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு, பட் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் நம்ம அந்த நிலவரங்களை பார்த்தோம். அப்போ வந்து இவங்க யாருன்னா ஒருத்தர் இப்போ வந்து இவ்வளோ பேசும் இந்த அண்ணாமலையோ இல்லாட்டி இந்த முருகன் இல்லை மோடி கடை வந்துட்டு ஒரு வேற இப்போ வந்துட்டு யூபியெல்லாம் வந்துட்டு நிற்கிறதெல்லாம் பெரிய இது கிடையாது. மோடிக்கு தைரியம் வந்தால் வந்து தமிழ்நாட்டில் நின்று இருக்கணும்ல. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஓரளவுக்கு அதில் வந்து கொஞ்சம் வைக்கானம் இருக்கிறதவங்க. நம்ம வந்து அந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அப்போ வந்து இந்த நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஏன் இவங்கெல்லாம் நிக்கல? ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே இல்ல அதுதான், அந்த அம்மா எப்பவும் பேக் டோர்லயே வரணும். அதுக்கு பேக் டோர்ல வந்து அந்த திமிர் பேச்சும் திமிர் பாவனை பேச்சு இதெல்லாமே அதுதான் திமிர். நீ வந்து மக்களை போய் சந்திச்சா உனக்கு அந்த திமிர் வராது, ஓரளவுக்கு நீ கொஞ்சம் அணுகி இருப்ப. ஓகே, அப்போ வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் அந்த முதுகெலும்பு இருக்கானா? இல்ல. இப்ப இந்த மாநாடு வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகாது, அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதெல்லாம் சும்மா ஒரு இதுங்க. ஏங்க அந்த மதுரையில நடந்த மீட்டிங்கே ஒரு ஃபெயிலியர். ஓகே, அவங்க எந்த அளவுக்கு முடிச்சு பாக்குறாங்கன்னா, நான் ஓப்பன், எனக்கு வந்து பிஜேபியில் எனக்கு செல்வாக்கு இருக்கு. செல்வாக்கு மீன்ஸ் ஐ நோ குவைட் அ ஃபியூ பீப்புள் மேல் லெவல்ல இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து தெரியும். அவங்களுக்கு என்னன்னா எப்படி என்னாலும் இந்த 2 திராவிட கட்சியும் சாவடிக்கணும்ட்டு அவங்க ஓப்பனாவே பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அரகன்ஸ் என்னன்னா, இவங்க எல்லாம் வந்து முதுகெலும்பு இல்லாதவங்க, ஏன்னா எல்லாத்து குடிமையும் இவங்க கையில இருக்குது.
ஆகையால நாங்கள் இன்னும் 4 வருஷம் இருக்கிறோம். நாங்கள் வந்து எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து ஜெயிச்சோம். 2வது தெனாவெட்டு என்னன்னா, நாங்கள் வந்து இசிஐ, தட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, எங்கள் கையில் இருக்குது. நாங்கள் எதையும் மேனிப்புலேட் பண்ணோம். ஓப்பனாகவே பேசுகிறாங்க. இப்போ வெளியில் சொல்லாமல் இருக்கலாம், பட் இப்போ நம்ம இப்படி பேசிக்கிறோம், நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் பிஜேபி, நான் வந்து தனி மனிதன். நீங்கள் ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணுறீங்க. இந்த தெனாவெட்டு பிஜேபிக்கு நிறையவே இருக்குது, அந்த லீடர்ஸ்க்கு எல்லாம். 11 வருஷம் பண்ணாத்தி அந்த 4 வருஷத்துல பண்ணிட்டு போறாங்க. அதுதான் இந்த மாதிரி இந்த தெனாவெட்டெல்லாம் பண்ணுறது. தட் இஸ் நாங்கள் எலெக்ஷன் கமிஷனை மேனிப்புலேட் பண்ணுவோம், இதை பண்ணுவோம். ஆனால் ஒன்று, தமிழ்நாட்டில் மக்கள், நான் தான் சொல்கிறேன், நான் அவங்கள சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் நினச்சிக்காதீங்க தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ முட்டாளுன்னு சொல்லிட்டு. ஏன்னா 2016, 17 அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, 2019 தட் வாஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாங்கள் வந்து அதிமுகவோட போட்டு ஃபுல் நாங்கள் தான் ஜெயிப்போம், ஸ்வீப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க லீடர், தட் இஸ் ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெரிய டாப் ஆள். நான் ஓப்பன் அப்போ சொன்னாங்க, ரஜினிகாந்த் எங்கள் கூட வருவார். நான் சொன்னேன், ரஜினிகாந்த் வரவே மாட்டார் உங்களோட. அதே மாதிரி நீங்கள் வந்து ஜெயிக்கவே மாட்டீங்க, நீங்கள் வந்து நீங்களாக பேசிக்க வேண்டியது தான் சொல்லிடு. அப்போ நீங்களே பார்த்தீங்களா 2019 யார், ஒரே ஒரு அந்த பன்னீர்செல்வத்தோட பையன் மட்டும் தான் ஜெயிச்சு, அதுவும் மேனிப்புலேட் பண்ணி இளங்கோவன் ஏதோ இது பண்ணி, அதுங்களாம் சொல்கிறாங்க இளங்கோவனுக்கு இது பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பிஜேபி ஆளும் கட்சி, அதிமுக ஆளும் கட்சி, நீங்கள் பண்ண செலவு பண்ணாமையா இருக்கிறீங்க? எவ்வளோ பணம் நீங்களும் செலவு பண்ணியிருக்கீங்க. அன்றைக்கி வந்து டிஎம்கே வந்து எதிர்கட்சி தான். அப்போ உங்களை மிஞ்சி அவங்களால செலவு பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி மக்கள் வேலைக்கு போனாங்கன்னா கிடையாது. அப்போ வந்து நம்ம அந்த கிரெடிட் மக்களுக்கு கொடுக்கணும். ஏஐடிஎம்கே வந்து படுதோல்வி அடைஞ்சாங்க, ப்ளஸ் பிஜேபி படுதோல்வி அடைஞ்சு. இப்போ ஒன்றும் இல்லை, 2024 கூட ஒரு பிஜேபி கேண்டிடேட் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சுங்க, எவ்வளோ சேனல்ஸ் டெல்லியில் இவங்க இந்த இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம் எவ்வளோ பேர் என்கிட்ட பெட்டு வச்சாங்க, அண்ணாமலை ஜெயிப்பார், எல்லாரும் தோக்குறான்னு. நான் கூடுதலா போயிட்டு அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுன்னு சொன்னேன். இல்ல எல்லாம் சொன்னேன். நான் ஒரே ஒரு ஆள், நீங்க நானும் பேட்டி பண்ணுவேன். ஓகே, நான் ஓப்பனாவே மக்கள் கிட்ட சொன்னேன், அண்ணாமலையை மட்டும் தேர்ந்தெடுக்காதீங்க, இதை விட வேற தப்பு நீ வேற எதுவும் செய்ய முடியாது. தோத்தாரு இல்ல, 10 ஓட்டுல தோத்தாலே தோத்தது தானே. அப்போ வந்துட்டு நீ என்ன சொன்ன, மக்கள் என் பின்னால் இருக்காங்க, இளைஞர்கள் என் பின்னால் இருக்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு மக்கள் முட்டாள் கிடையாது. ஓகே, என்ன மக்களுக்கு என்னன்னா, they don't have a voice. தைரியமா போய் நான்லாம் பேசுறேன்னா எவ்வளோ பேர் நம்மளாட்ட பேசுறாங்க வந்து, ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு இது வந்து நீங்களும் நினச்சிக்க கூடாது, இதெல்லாம் பழைய மாதிரி நம்ம மக்களை இது பண்ணலாம், மிரட்டலாம், இப்படிதான் நாங்கள் தான் ஜெயிப்போம் மிரட்டியன்னா அதெல்லாம் நடக்காது. இந்த பணத்தால் நாங்கள் ஜெயிச்சிருவோம். அதுவும் இல்லாமல் ஒரு இதில் நம்ம எடுத்துக்கணும், டிஎம்கே மாதிரி டெடிகேட்டட் கேடர் ஒர்க் வந்துட்டு அவங்க அந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே அப்படியே அந்த பூத் கிட்டே படுத்துட்டு இருப்பாங்க. அந்த எங்கே அந்த இதை வைக்கிறீங்களோ அந்த மிஷின் பொட்டி வைக்கிறதுல அப்படியே அதுலலாம் அவங்கள மிஞ்சதுக்கு யாருமே கிடையாது. அப்போ வந்து அந்த விளையாட்டெல்லாம் இங்கே பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு. ஆகையால இது வந்து தெனாவெட்டா பேசுகிறாங்க, ஆனால் தெரியாது என்னன்னா இன்னைக்கு வந்து என்ன யார் எந்த பாம்பு எந்த புற்றில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆகையால இதெல்லாம் நம்ம காலம் பதில் சொல்லும். நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க விஜய் அவர்கள் வந்துட்டு பெரிய பொட்டன்ஷியல்லாம் கிடையாது அவர் வந்துட்டு அப்படின்னு. ஆனா விஜய் அவர்கள் எப்படி ஃப்ரேம் பண்றாருனாக்கா, வர தேர்தலில் வந்து திமுக விசஸ் தாவேகா தான், இந்த 2 கட்சிகளுக்கு இடையே தான் போட்டிங்கிற மாதிரி எல்லா மேடையிலையும் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து இம்மெச்சூரிட்டி பாருங்க. எனக்கு வந்து விஜய் வந்து எனக்கு ஒன்றும் விரோதியும் கிடையாது, அதே மாதிரி திமுக வந்து எனக்கு சொந்தக்காரங்களும் கிடையாது. ஆனால் தேர் சம்திங் கால் பொது புத்தி அண்ட் என்ன சொல்றது பகுத்தறிவு. சும்மா பைத்தியக்காரத்தன்மை ஏதோ ஒன்று பேசணும்னா அதுக்கு வந்துட்டு ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது. வந்துட்டு டிஎம்கேவை பொறுத்த வரையிலும் இட் இஸ் த மோஸ்ட் ஆர்கனைஸ்டு பார்ட்டி. நம்மளுக்கு அவங்கள பிடிக்குதோ பிடிக்கல அது வேறு விஷயம். இந்த தம்பிக்கு அவங்களோட பார்ட்டி பற்றி அவங்களோட ஆர்கனைசேஷன் பற்றி எவ்வளோ தெரியுமோ தெரியாது. ஏன்னா நான் வந்து இந்த டிஎம்கேவோட ஒரு அலையன்ஸ் பார்ட்னராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து அவங்ககிட்ட நிறைய கற்றுட்டு இருக்கேன், எப்படி ஒரு எலெக்ஷன் ஒர்க் எப்படி பண்ணணும்னா அது வந்து நம்ம வந்து டிஎம்கே கிட்ட தான் கற்றுக்கணும், ஆல் ஓவர் இந்தியா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு. ஓகே, அப்போ வந்துட்டு அதுக்கு அந்த கிரெடிட் அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த தம்பிக்கு எவ்வளோ உன்னோட கட்சி அமைப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னேன்னா அந்த அளவுக்கு ஆர்கனைஸ்ட் இருக்க மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த பையனுக்கே தட் இஸ் எந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவு இருக்குதுன்னு எனக்கு புரியல. நம்ம வந்து புதுசாக வரும்போது நீ வந்து என்ன பேசுற, நான் வந்து ஊழலை எதுக்கு, எஸ் நான் வந்து உன்னை 100% சப்போர்ட் பண்றேன், உன்னோட அந்த பேச்சு கரெக்ட். பட் நீ கூட அப்ப யாரை வச்சுக்கணும், அப்ப மக்கள் பாக்குறான். இப்பெல்லாம் வந்துட்டு பழைய மாதிரி மக்கள் முதல்லலாம் இந்த போட்டோ எல்லாம் வராது. இப்போ வந்து கலைஞர் பக்கத்தில் யார் 2 லீடர்ஸ்னா ஏதோ 2 மிஞ்சி அவங்களாம் தெரியாது.
ஓகே. அதே மாதிரி அதிமுக எம்ஜிஆர் பக்கத்தில் இருக்க ஒரு சிலர் தான் தெரியும். இப்போ வந்து வீடியோவில் எல்லாமே வருது. சோஷியல் மீடியாவில் டெய்லி உங்கள் மூஞ்சி என் மூஞ்சி எல்லா மூஞ்சியும் வரும். அப்போ நம்ம வந்து பொய் பேசிகிட்டு இருக்க முடியாது. அப்போ வந்து நீ யாரை உன் பக்கத்தில் வச்சுருக்கேன்னா ஒருத்தருக்குமே கொஞ்சம் அந்த அரசியல் இது பகுத்தறிவே அதுக்கு ஒரு அறிவு இருக்கணுங்க. ஓகே. அப்ப அந்த பகுத்தறிவே இல்லாத ஒரு மக்களை நீ கூட வச்சுக்கிட்டு நீ அரசியல் பேசிட்டு இருந்தனா இது ரொம்ப ஒரு நல்லதே கிடையாது. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள், அந்த பொண்ணு வந்து ஃப்ராடா நல்ல புள்ளியா எனக்கு தெரியாது. அந்த புள்ள சூழ்ச்சி பண்ணி வந்து தவைக்கல சேர்ந்து திருப்பி டிஎம்கே போச்சு, இல்லை டிஎம்கேலேருந்து அனுப்பப்பட்ட பொண்ணா எனக்கு தெரியாது. ஆனா அது இட்ஸ் நாட் குட். நீ வந்து உன்கிட்ட ஒரு யங் தீஸ் ஆர் ஆல் யங் கேர்ள்ஸ். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து எப்படி பேசும்போது அது வந்து ஒரு சிலதை வந்து அவங்க பார்ப்பாங்க, என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசு. ஐ டூ அக்ரி. அவன் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து டிஎம்கே. ஓகே. பட் அந்த ஃபர்ஸ்ட் இதில் வந்து எல்லாருமே அது இதுனா அது இதை பார்ப்பாங்க. அப்போ வந்து அந்த ஒரு இதே உனக்கு உன்னை எவ்வளோ பேர் சந்திக்க முடியும்? இப்போ விஜயை எவ்வளோ பேர் சந்திக்க முடியும்? நீங்கள் உங்களை யார் மக்கள் கூப்பிட்டாங்களோ உங்களுக்கு வா 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 நாங்களாம் சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுறோம், யாரும் உங்களை கூப்பிடல. அப்போ நீங்கள் நிஜமாகவே வந்து மக்கள் சேவை பண்ணணும், ஊழலை ஒழிக்கணும்னா நீ உன்னோட தனி இண்டிவிஜுவலா நீ எவ்வளவு ஒழுக்கம் கிடையாது. ஃபர்ஸ்ட் உனக்கு தனி மனிதன் ஒழுக்கமே கிடையாது. நீ வந்துட்டு அங்க வரும்போது உன்னோட இந்த பப்ளிக் லைஃப்ல வரும்போது இந்த தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாட்டி இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது. ஓகே. உன் குடும்பமே உன்னை கூட வரல, தட் இஸ் உன்னோட ஒய்ஃப், இதெல்லாமே தட்ஸ் ப்ராப்ளம். அப்போ வந்து நீ வந்து ஒரு சில நடிகர்களோட அசிங்கமா அங்கே பண்ணும்போது நீ எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட். இப்போ வந்து பாருங்க அரசியலில் வந்து நம்ம மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று ஒரு 4 நாளுக்கு முன்னாலே எனக்கு தெரிஞ்ச ஒரு யங்ஸ்டர் வந்து இந்த விஜய்க்கு கொஞ்சம் யங்கர் பாய், அந்த பையன் சொல்கிறான் விஜய் வில் பி ட்ரங்க், எப்போ பார்த்தா ஒரு பாட்டில் ஒரு நாளைக்கு குடிப்பானா. அப்போ வந்து அந்த பையனுக்கு அவங்கள பற்றி தெரியுது, அவங்களோட ரேவ் பார்ட்டிஸ், அவங்க ட்ரக் பார்ட்டிஸ் எல்லாமே தெரியுது. இவங்க எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் போயிருக்காங்க சினிமாக்காரங்க, நான் அதை சொல்ல விரும்பல. ஓகே. அப்போ வந்து உன்னை பற்றி உங்கள் ஃபீல்டில் இருக்கவங்களே ஒரு சிலர் பேசுகிறாங்க. இது இந்த மாதிரி ஒருத்தரோடு பேச அந்த ஒன்று 10க்கு போகுது. அப்போ நீ எவ்வளோத்துக்கு ஒழுக்கம்னா கிடையாது. நீ வந்துட்டு சடனாக நீ வந்துட்டு எதுக்கு வந்திருக்க அரசியலுக்கு? உன்னோட இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளத்தால் நீ வந்திருக்க. ஓகே. அப்போ வந்துட்டு நீ வந்து அப்படி அரசியலுக்கு வரணும்னா நீ ஆல்ரெடி ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாலே கட்சி ஆரம்பிச்சாச்சு இல்லை? தட் இஸ் ஐ திங்க் ஈவன் 2 இயர்ஸ் ஆகும் கட்சி இல்லை கட்சி. பட் ஐ திங்க் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாலே வந்தாச்சு, பிளஸ் 24 எலெக்ஷனுக்கு முன்னால வந்தாச்சு, பிளஸ் இந்த பை எலெக்ஷன் ஒன்று வந்துச்சு பிப்ரவரியில தொடங்கினாங்க. அப்போ பை எலெக்ஷன்ல நீ உன்னோட செல்வாக்கு காட்டிக்கலாம். நீ யாரோடையும் அலைன்ஸ் போடாத. நீ பேசுறது நீ நிஜமாவே நல்ல மனுஷன், நான் இப்படிதான் செய்வேன், மாற்றம் கொண்டு வருவேன்னா உனக்கு பணம் இருக்குது, உனக்கு எல்லாமே இருக்குது. ஒரு தொகுதியில நீ வந்து நின்று இருக்கலாம், அப்போ வந்து மக்களும் பார்ப்பாங்க. ஆனா நீ அதை செய்யல. அதுக்கப்புறம் நீ வந்து இன்டைரக்டா வந்து இவங்க எல்லாத்துக்குமே தெரியுது இபிஎஸ் வந்து விஜயோட பேசிட்டு இருக்காங்க, விஜய் இங்க பேசுது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அர்ஜுனா தான் இங்க விசிகேல இருந்து இங்கேருந்து ஓடி இங்க ஓடி ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஏஐடிஎம்கே அங்க அவங்க சேர்த்துக்காத அப்புறம் தாவேக்காக்கு போயிருக்கேன். அப்போ வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன வந்து பிரின்சிபல்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வாழ்க்கையில நம்ம இப்படிதான் இருந்து இப்படிதான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் கிடையாது. எல்லாத்துக்குமே அந்த என்னதான் நான் என்னோட கொள்ளை அடிச்ச சொத்தை எப்படி காப்பாற்றிக்கணும். அப்போ வந்து இதெல்லாம் ஒரு நல்ல ட்ரெண்டு கிடையாது. இது வந்து விஜய் ஐ டோன்ட் கேர் விஜய் நம்ம பேட்டியை பார்த்தோன்னா லெட் ஹிம் லேர்ன், இட்ஸ் எ லெசன் ஃபார் ஹிம், ஃபீட்பேக். தப்பாக எடுத்துக்கூடாது, தே ஷுட் ஆல் பிகாஸ் வரட்டும் எல்லாரும் வரணும். ஆனால் நீ எவ்வளோ தனி மனிதன் ஒழுக்கம்னா கிடையாது, உனக்கு கிடையாது. பிஜேபிக்குள்ள வந்துட்டு முன்னாள் தலைவருக்கும் இப்போ இருக்கக்கூடிய தலைவருக்கும் ஒரு சண்டை இருக்கு, புகைச்சல் இருக்குன்னு ஒரு யூகம் சொல்லப்படுது. இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுமே எப்பொழுதுமே மாறுபட்டு இருக்கு. அதாவது அண்ணாமலை வந்துட்டு கட்சியினுடைய கருத்தை தாண்டி ஒரு கருத்தை எப்போதுமே வச்சுக்கிட்டு இருக்காரு, பாஜக ஆட்சி அமைக்கணும், எனக்கு அதில் வந்துட்டு பெருசாக தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை, அதிமுக கூட்டணி வச்சது இப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துட்டு அமித்ஷா வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் பேசுறாரு. இது எப்படி பாக்குறீங்க அந்த கட்சிக்குள்ள நடக்கிற அந்த நிகழ்வு? இப்போ அண்ணாமலை வந்துட்டு ஐபிஎஸ்ன்னு சொல்றாங்க, ஒரு எஜுகேட்டட் பிளஸ் அண்ட் ஆஃபீஸராக இருந்து ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு மனுஷன். அப்போ வந்துட்டு தான் பேசுறதெல்லாம் ரொம்ப கோமாளித்தனமாக பச்சோதித்தனமாக இருக்குது. என்னன்னா நீ நிஜமாவே அப்படி ஒரு நினைப்பு இருந்தனா நீ 2021 அந்த அலைன்ஸ்ல நீ நின்று இருக்கக்கூடாது இல்லையா? நீங்க வந்துட்டு அப்போ வந்து மோடி பேர் கூட சொல்லி ஓட்டு கேட்கல. நீங்க யாரோட இது போட்டீங்க? அம்மா நாட் இவன் எம்ஜிஆர் கூட கிடையாது, அம்மாவின் சின்னம் சொல்லிதான் போட்டு ஓடு. அப்போ வந்து உன் சின்னத்து மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு ஒண்ணு. அப்ப நீ ஒரு நாளா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அந்த ஸ்டாண்டுக்கு இருப்ப, இல்லாட்டி அதுக்கு கரெக்டா ஒரு பதில் கொடுக்கணும். ஆமாம் நான் சுயநலவாதி, நான் இன்றைக்கு ஜெயிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு அன்னதான் சொல்லணும். ரெண்டும் கிடையாது.
அப்போ வந்துட்டு நீ ஏன் 2021 நின்ன, அதுக்கப்புறம் 2024 நீங்க கெஞ்சினீங்க அவங்க. அது ஏதோ அன்றைக்கு வந்துட்டு இபிஎஸ்க்கு என்ன பிடிச்சதோ தெரியல, ஒரு நல்ல யார் அட்வைஸ் கொடுத்தாங்களோ தெரியல, பிஜேபியோட அலைன்ஸ் போடல. ஆனால் இன்னைக்கு வந்து திருப்பி வந்து மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த அலைன்ஸை போட்டிருக்காங்க. இபிஎஸ்ஸை பொறுத்தவரை ஒன்றும் பேசல, அந்த மேடையிலையும் ஒன்றும் பேசல. அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலை இஸ் நாட் ஸ்டெடி, பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று. ஸோ அதில் அந்த பையன் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பிஹேவ் பண்ணுறாங்க கிடையாது, ஒரு படித்த மனுஷனாக பிஹேவ் பண்ணுறாங்க கிடையாது. வந்துட்டு ஐநோ அந்த ஆள் வந்து பெரிய ஊழல்வாதி, பிளாக்மெயிலர். அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் அப்போ வந்து எல்லா இண்டஸ்ட்ரி, நான் வந்து ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர், எனக்கு தெரியும் எவ்வளோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை வந்து இவன் போய் மிரட்டி இந்த டொனேஷன் எல்லாம் வாங்கியிருக்காங்க எல்லாருமே. அவன் இந்த வானத்தி இவங்க எல்லாருமே அந்த கோயம்புத்தூர் பெல்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பெல்ட். அப்போ வந்து அங்கே இருக்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை எப்படி மிரட்டுறாங்க, நாங்கள் வந்து ஐடியை விடுவோம், இடியை விடுவோம்னா அதை பயந்துக்கிட்டே நிறைய பேர் இவங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு பிஜேபியை பொறுத்த தட் இஸ் பிஜேபியே ஊழல் கட்சி தான், அவங்க என்ன பெரிய யோகிய சிகாமணிகள் மாதிரி பேசுவாங்க. பட் அதை தவிர்த்துட்டு அண்ணாமலை யோகியமானவனா கிடையாது. வெதர் இட்ஸ் பெண்கள் பொறுத்தவரையிலும் இஸ் நாட் இது யோகி சிகாமணி கிடையாது. அதே மாதிரி இஸ் அ பிளாக்மெயிலர் அண்ட் பணம். அதில் அவங்ககிட்ட நிறைய பணம் போயிருக்கு, அந்த பண திமிரத்தில் தான் பேசிகிட்டு இருக்குது. ஆனால் அதே ஒரு நாள் வந்து உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும், அதுவே ஒரு நாள் பேக் ஃபயர் ஆகும். அதில் அண்ணாமலை நினச்சிருக்கு இந்த தான் வந்துட்டு அந்த பையனுக்கு புரியல. வந்து நான் தான் சொல்கிறேன் பாருங்க, இந்த பதவி இந்த அரசியல் இதெல்லாம் வந்துட்டு ஒரு போதை, நம்ம போதையை விட அதுதான் ரொம்ப போதை. அப்போ வந்து பவர் இஸ் வெரி இன்டாக்சிகேட்டிங்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்போ இந்த போதையில் அந்த பையன் சின்ன வயசில் பதவி கட்சினா அதோட அர்த்தமோ இல்லை அருமை தெரியாமல் திமிரில் ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் அந்த அண்ணாமலைக்கு டெஃபினட்டாக ஒரு நாள் இல்லாட்டி இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கோ ஒரு நாள் இட் வில் பேக் ஃபயர் ஃபார். அவங்க கட்சிக்காரங்களே பண்ணுவாங்க பாருங்க, கட்சிக்காரங்களே யாருமே வந்துட்டு நிறைய பேர் தே டோன்ட் லைக் ஹிம். ஆனால் பயந்துட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. ஏன்னா இஸ் லிட்டில் இந்த மாதிரி ஆளாமா ரிவெஞ்ச் எடுக்கிறதால இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு. இப்படி கூட்டணி தலைவர்களுக்குள்ளேயே நிறைய முரண்கள் இருக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு கருத்து இருக்கு, இந்த பக்கம் பிஜேபி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, அண்ணாமலை போன்றவர்களுக்கு. தொண்டர்கள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கும், எப்படி அவங்க ஜெல் ஆவாங்க, இந்த கூட்டணியுமே கூட சக்சஸ்ஃபுல்லா நகரத்துக்கான சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல தொண்டர்கள் மத்தியில நீங்க அதிமுக தொண்டர்களை பாத்தீங்கன்னா நிஜமாவே அவங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. நிறைய ஈவன் நாட் இவன் தொண்டர்கள் இப்போ வந்து ஜெயலலிதா பீரியட்லயோ இல்லாட்டி எம்ஜிஆர் பீரியட்ல கொஞ்சம் மந்திரிகா இருந்தவங்க, இல்லாட்டி எம்பிஸா இருந்தவங்க, இல்லாட்டி பதவியில இருந்தவங்க எல்லாருமே வருத்தப்படுறாங்க இந்த இபிஎஸ் பண்றது சரி இல்லைன்னு சொல்லிட்டு. பட் யார்கிட்ட போய் பேசுவாங்க? அவங்க வந்துட்டு அவங்க சொல்றதே என்ன தெரியுங்க, எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய லீடர்ஸை சொல்றா அவன் வந்து திமிர் பிடிச்சவன், அவனுக்கு சடனா இப்போ பதவி போதையில யார் பேச்சு கேட்கல, யார் பேச்சு கேட்டுட்டு இவர் பண்றாருன்னு கூட தெரியாது. ஓகே, இது வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட் இது என்ன, அவங்க பையனை காப்பாத்திக்கிறதுக்கு வற்புறுத்தல், தட் இஸ் அந்த மித்துனும் அது ஒரு பையன் அவனுக்கு ஏதோ ஊழல் பிரச்சனை ஏதோ வந்து அதுக்காக வற்புறுத்தி இந்த அலைன்ஸை போட்டிருக்காங்க சொல்லி. இதெல்லாம் we have to wait and see. இது வந்துட்டு 10 months is too long a time in politics. ஏன்னா ஒரு நாளில் மாற்றங்களும் வரும். ஏன்னா நீங்கள் வந்து போன வருஷம் ஜனவரி 22 வந்து ராமர் கோயில் திறந்தப்போ அன்றைக்கு இருந்த ஊடகங்கள், தட் இஸ் நாட் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாட்டை வச்சு பேசலாம், ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஆல் த மெயின் ஊடகங்கள் எஸ்பெஷலி கோடி மீடியாலாம் என்னமோ அந்த 400 சீட்டு ஜெயிச்ச மாதிரியே பேசிட்டாங்க. அன்றைக்கு நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ் வந்துருக்கேன், என் டிரைவர்கிட்ட சொன்னேன், இவங்க 240 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம், அந்த 240 140 ஃப்ராடாக இருக்கும்டா, இவங்க வந்துட்டு ஏமாற்றி ஜெயிப்பாங்க, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதே மாதிரி 240 சீட் ஜெயிச்சாங்களே, 400 எங்கே போச்சு? அப்போ நீங்கள் உங்களோட மெஜாரிட்டி கூட அந்த ஆப்சல்யூட் மெஜாரிட்டி எடுக்கல, ஏன்னா நீ 282 இல்லாட்டி 272 ஆப்சல்யூட் மெஜாரிட்டிக்கு வேணும். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் பீரியடில் ஐ திங்க் தே காட் இல்லையா, செகண்ட் பீரியட் தே காட் 300+. அப்போ வந்துட்டு நீங்கள் அவ்வளோ பேசின ஒரு இது 400 சொன்னவங்க, இப்போ முந்தா நேற்று என்கிட்ட ஒரு பிஜேபிக்கார் ஒருத்தர் வேற அந்த இதில் விங்கில் இன்னொருத்தர் வந்து என்னை பார்க்கும்போது, இல்லை நாங்கள் வந்து மக்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் தோக்கு போகிறோன்ட்டு, ஆனால் மக்கள் மத்தியில் வந்து நாங்கள் வந்து ஒரு இது பண்ணோம், என்ன ஒரு அப்படி சொன்னாதான் மக்கள் அப்போ அவங்க எப்படி பாருங்கள், டக்குன்னு இப்படி மாறுவாங்க இல்லாட்டி அப்படி மாறுவாங்க. பட் உண்மைக்கு வந்துட்டு மக்கள் ஒரு நல்ல பதில் தான் கொடுத்தாங்க. 2024 எலெக்ஷன் வந்து நல்ல பதில் தான். ஓகே, பட் அதில் இப்போ நீங்களே பார்க்குறீங்க, ஏன்னா நான் வந்து ஐ மீன் டச் வித் சம் ஆஃப் த லீடர்ஸ், அவங்க எல்லாருமே இந்த ஆராய்ச்சி பண்ணி இந்த இசிஐயில் எப்படி இந்த மேனிப்புலேட் பண்ணாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் நடந்தது, ஆல் ஓவர் இந்தியா நடந்திருக்கு ஃபார் த லோக்சபா எலெக்ஷன். ஆனால் அன்றைக்கு இந்த கட்சிகள் எல்லாரும் ஒற்றுமை இல்லாததால யாரும் அதை பற்றி பேசல, எக்ஸப்ட்
சம் ஆக்டிவிஸ்ட் லைக் இவர் தேவசகாயம் நம்ம திருநெல்வேலியில் நாகர்கோயிலில் இருக்கார் ஐஏஎஸ் இது, அவர் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கார். அதே மாதிரி நிர்மலா சீதாராமனோட ஹஸ்பண்டும் ஒரு சிலர் இல்லை டெல்லியில் இருக்கவங்களாம். பட் கட்சிகள் பேசுகிறாங்கன்னா கட்சிகள் யாருமே பேசலை, அது எடுக்கவும் செய்யலை அந்த அந்த பிரச்சனையை. அப்போ வந்து நிஜமாவே வந்து பிஜேபி ஜெயிச்சதுன்னா கிடையாது. ஓகே, இந்த சந்திரபாபு நாயுடு இந்த நிதிஷ் சப்போர்ட் கொடுத்துருக்காடி முடிஞ்சுது. பட் அவங்களுக்கும் பிரச்சனைகள், ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு அவரோட பிரச்சனைகள் கேஸுகள் எல்லாம், நிதிஷ்க்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனைகள் இருக்கு. ஆகியால மோடி தப்பிச்சிட்டார். ஆனா இது நீடிப்பாரான்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்குள்ளாரே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆர்எஸ்எஸோட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து செப்டம்பருக்கு மேல நிறைய உண்மைகள் வெளியே வரும். அப்ப அந்த செப்டம்பர்ல ஒரு சில வரும், அது வந்து நம்ம 2026 எலெக்ஷனையும் எஃபெக்ட் பண்ணும். இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த கீழடி விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா மத்திய அரசு வந்து தமிழகத்தை வஞ்சிக்குது அப்படிங்கிற மாதிரி திமுக சார்பில் வந்துட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? பாஜக உண்மையிலேயே அப்படிதான் கையாளுதா? ஏன்னா பாஜக போற இடத்துலலாம் பிரதமர் வந்துட்டு தமிழ் மொழி வந்து மூத்த மொழின்றாரு. ஆனா இப்படி வந்து திமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க அது? பாஜக பொறுத்தவரையிலும் ஒரு பக்கம் தமிழ், நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் இருக்கும்போது தமிழ் திருக்குறள் பேசுறாரு, இது நான் தமிழ் தான் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஜென்மம் இருந்தால் தமிழ் தான் நான் பேசுகிறேன், இந்த கதையெல்லாம் பேசுகிறாரு. அப்படி பேசும் ஒரு மோடியும் அமித்ஷா என்ன பேசுனாங்க, ஒரிசாவில் போய் தமிழன் திருடிட்டு போயிட்டான், இந்த பூரி ஜெகநாத் கோயில் சாவியை திருடிட்டு போயிட்டான், சொத்தை திருடிட்டு போயிட்டான்னு சொல்லி. அப்போ உனக்கு என்ன மக்கள் மேலே என்ன பற்று, தமிழ்நாட்டு மக்கள் பற்றி? இதெல்லாம் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸுங்க. டெஃபினெட்லி பிஜேபி வந்து வஞ்சிக்குது. தட் இஸ், நான் வந்து டிஎம்கேவையும் சப்போர்ட் பண்ணல, வேற எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணல. இப்போ நீங்கள் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா கூட இந்த நிர்மலா சீதாராமன் வந்து இந்த ஜிஎஸ்டியால் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ ஸ்டேட்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க, வஞ்சிக்கப்படுறாங்க. இப்போ வந்து ஐ திங்க் ஐ ஸ்டாண்ட் கரெக்ட், இயர் 2018 கேரளாவில் அந்த பெரிய ஒரு மலை இது வந்துச்சு இல்லையா, அந்த மலை சரிவு, லேண்ட்ஸ்லைட் எல்லாம் பயங்கர மலை. அப்போ வந்து நிறைய பேர் கேரளாலேருந்து வெளிநாட்டில் இருக்கவங்கள டொனேட் பண்ணணும்னு சொல்லி லுல்லு அவங்கெல்லாம் வந்துட்டு they wanted to help the state government. பட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு பெர்மிஷனே கொடுக்கல. ஆனால் அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ மகாராஷ்டிராவுக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னால் உங்களுக்கு வந்து FCRAல நீங்கள் யூ கேன் கெட் டொனேஷன்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் சொல்லி மகாராஷ்டிராக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது சுயநலம் தானே. இப்போ வந்துட்டு நீங்களே பார்க்குறீங்க, தமிழோட டெவலப்மெண்ட்டுக்கு பணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே சான்ஸ்கிரிட் அது ஏன் அந்த இது பண்ணணும்? இது வந்து தவறு. என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பக்கம் தமிழ், எங்களுக்கு தமிழ் தான் இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வஞ்சிக்கிறது வந்து நாட் கரெக்ட். ஏன்னா நீங்கள் வந்து யாரை வஞ்சிக்கிறீங்க? மக்களை வஞ்சிக்கிறீங்க, அந்த ஸ்டேட்டை வஞ்சிக்கிறீங்க. ஆனால் உனக்கு இங்கே வந்து ஓட்டு வேணும்னு மட்டும் நீ இதெல்லாம் பேசுங்க. அப்போ மக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க. மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்குது. இது தவறு, அவங்க செய்யறது கீழடியை பொறுத்தவரை தவறு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். எப்படி 2026 இருக்கு போதுங்கிறத பார்ப்போம்.